தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக ஆற்றின் கரை உடைந்ததால் கிராம மக்கள் மணல் மூட்டைகளை கொண்டு தண்ணீர் வெளியேறாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உதய மார்த்தாண்டபுரம் ஊராட்சியில் மேலப்பெருமாளை இணைப்பு சாலையில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி டெண்டர் விடப்பட்டு கட்டுமான பணி தொடங்கிய நிலையிலேயே உள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் கரை பலமிழந்து தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக கரை உடைந்தது. உடனடியாக கிராம மக்கள் மணல் மூட்டைகளை கொண்டு கரையை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த உடைப்பு காரணமாக சுற்றுவட்டாரத்தில் உள்ள 5000 ஏக்கர் பரப்பளவிற்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் உடனடியாக கரை உடைப்பை சரி செய்தனர். 6 உடைப்பு எடுக்குன்னு சொல்லி ஒரு பேதியை கிளப்பி விடுறோம். எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. இன்னும் கொஞ்சத்தையும் விட்டுட்டு இழந்துடலாமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் 6 உடைப்படுத்து கட்டணும்னு சொன்னால் இன்றைக்கி எம்எல்ஏ மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறாரு. எம்பி எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் அதிகாரி எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் எல்லா அதிகாரியும் வந்து பார்த்து அந்த கரையை உயர்த்தி கட்டினாதான் இந்த உதயமார்த்தாண்டபுரம் வடக்கு பள்ளியமேடு நாச்சிக்குளம் தப்பிக்கும். இல்லைன்னா படு தரிசாக போயிடும். இதை வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி எல்லாருமே சேர்ந்து இதை வந்து நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மூட்டை போட்டு கட்டி எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஊர் ஒன்றுக்கும் ஆகாது. அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கைனா இதுக்கு போதுமான எங்கள் இவ்வளவு இழந்திருக்க எங்களுக்கு ஊரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்கிற அரசுக்கு ஒரு கோரிக்கையை இந்த டிவி மூலமாக அறிவிக்கிறோம். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.